ஹாய். நாம் எல்லாரும் ட்ரெயினில் ரொம்ப தூரம் பயணம் போயிருப்போம். நம்ம பயணம் போகிறப்ப பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டாப்பில் நிறைய பேர் ஏறுவாங்க. அவங்க ஏறுறவங்களில் பலதரப்பட்ட மக்கள் ஏறுவாங்க. நம்ம பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. சில பேர் பார்க்கும்போது பிடிக்கும். சில பேர் பேசுகிற வார்த்தைகள் பிடிக்கும். சில பேர் நடந்துக்கிற முறைகள் பிடிக்கும். அதெல்லாம் நம்ம மனசுக்கு ரசிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் அமைதியாக தான் வருவோம். கொஞ்ச நேரம் கழித்து அவங்கக்கிட்ட நல்லபடியாக பேசுவோம். நல்ல ஜாலியாக பேசிடுவோம். ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி நம்ம பழகிடுவோம். ஆனால் ரொம்ப தூரம் நம்ம போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம இறங்க போகிற அந்த பாயிண்ட் வர்றதுக்கு ஒரு 2 ஸ்டாப் முன்னாடியே அவங்க இறங்குவாங்க. இறங்கும்போது நம்மளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். ஆஹா, நம்மக்கிட்ட எப்படி பேசினாங்களே, பழகுனாங்களே, இப்போ ஏரியிலே போகிறாங்களே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ரொம்ப மன வருத்தம் இருக்கும். அதுக்காக அந்த ஸ்டாப்லேயே நம்மளும் இறங்கிடுவோமா? இறங்க மாட்டோம்ல. நம்ம இறங்குற இடம் வந்தால் தானே நம்ம இறங்குவோம். இது மாதிரி தாங்க நம்ம லைஃப்பும். நம்ம லைஃப்பில் நம்ம மூவ் ஆகி போயிட்டே இருப்போம். நம்ம லைஃப்பில் எத்தனை பேர் வருவாங்க போவாங்க. நிறைய பேர்த்த பிடிக்கும். ஆனால் அவங்க கூடலாம் நம்ம போகணும்னு நினச்சா வாழ்க்கையை வாழ முடியுமா? நம்ம வாழ்க்கை பயணம் எதை நோக்கி போகணுமோ அதை நோக்கி போயிட்டே இருந்தால் மட்டும்தான் நமக்கு நல்லது. என்ன நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? டடா.